சிவா திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து ஆன்மீக அடியார்களுக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் திருக்கோயில் செய்யூர் முருகன் கந்தசுவாமி கோயில். தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் நகரில் அமைந்துள்ள மிகவும் தொன்மை வாய்ந்த இத்திருத்தலத்தில் முருகன் கந்தசுவாமியாய் வள்ளி தெய்வானையுடன் நமக்கு அருள் புரிகின்றார். 10ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது. சிவபெருமானின் சேயான முருகப்பெருமான் இங்கு அருள் பாலிப்பதால் சேயூர் என்ற பெயர் நாளடைவில் மருவி செய்யூர் என்று ஆனது. இதனால் இங்கு வணங்குபவர்களுக்கு சேய்வரம் நிச்சயம் என்கிறார்கள். இந்த திருக்கோயிலை சுற்றி 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியே ஒரு வேதாளகணம் என்னும் கணக்கில் 27 வேதாளங்களுக்கான தனிச்சன்னதி அமைக்கப்பெற்றுள்ளது. வேதாளம் பூதம் என்றாலே தீய சக்திகளாக கருதுவதுதான் வழக்கம். ஆனால் உலகில் வேறு எங்குமே இல்லாத சிறப்பாக தங்களின் விருப்பங்கள் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேதாளங்களுக்கு பூஜை செய்து வழிபடும் வழக்கம் இக்கோயிலில் மட்டுமே உள்ளது. சிவகணங்களாக விளங்கும் இவ்வேதாளங்கள் சூரசம்மார யுத்தத்தில் முருகப் பெருமானுக்கு உடனிருந்து தொண்டாற்றும் பேறு பெற்றவர்களாவர். கந்தர் அனுபூதியில் வேதாள கணம் புகழ் வேலவனே என்று அருணகிரிநாதன் பாடியதற்கேற்ப அமைந்த திருத்தலம் இது என்றே சொல்லலாம். இதைத் தவிர அருணகிரிநாதர் இத்தலத்திற்கென ஒரு திருப்புகழ் திருப்பாடலை அருளியுள்ளார். அந்தக கவி வீரராகவ முதலியார் இந்த கந்தசுவாமி பெருமானை போற்றி சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ், சேயூர் கலம்பகம் ஆகியவை இயற்றியுள்ளார். மற்றும் சேரை கவிராய பிள்ளை என்பவர் சேயூர் முருகன் உரை, முருகதாச சுவாமிகள் சேயூர் முருகன் பதிகக்கோவை எழுதியுள்ளார்கள். சிவப்பிரகாச சுவாமிகளும் நெஞ்சுவிடு தூது என்ற நூலை எழுதியுள்ளார். ஸ்தல புராணங்களின்படி முருகப்பெருமான் சிக்கலில் பார்வதி தேவியிடம் இருந்து சூரபத்மனை அழிப்பதற்காக வேல் வாங்கி திருச்செந்தூரில் போரிட்டார். இந்த போரின் போது சிவனின் பூதகணங்களும் போரில் ஈடுபட்டன. முருகப்பெருமான் சூரபத்மனையும் அவனது மகன் இரண்யனையும் வதம் செய்ததால் தோஷம் ஏற்பட்ட முருகப்பெருமான் இந்த தலத்திற்கு வந்து தனது தந்தை சிவனை வழிபட்டு தோஷ நிவர்த்தி அடைந்தார். முருகன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கம் சோமநாதர் என அழைக்கப்படுகிறார். முருகப்பெருமான் இங்கு வீட்டிருந்து பக்தர்களுக்கு அருள் செய்ய நினைத்தார். அவருடன் இந்த தலத்திலேயே தங்க விருப்பம் கொண்ட பூதகணங்கள் பக்தர்கள் தங்களை வழிபட அருள் செய்ய வேண்டும் என பைரவரிடம் வேண்டின. பூதகணங்களின் கோரிக்கைகளை ஏற்ற பைரவரும் அவைகள் இங்கு வழிபாட்டிற்கு உரியவையாக இருக்க அருள் செய்தார். இங்கு 27 பூதகணங்கள் 27 நட்சத்திரங்களுக்கு உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. சிவபெருமான் அவரது மகனால் வழிபட்டதால் இந்த இடம் சேயூர் என்று அழைக்கப்பட்டது. பின் நாளடைவில் மருவி செய்யூர் என்று ஆனது. இந்த கோயிலில் 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது என்பது கோயிலில் உள்ள கல்வெட்டுகளிலிருந்து தெரிய வருகிறது. இதனை வளவன் என்ற சோழ மன்னன் ஆளப்பட்டதால் இந்த இடம் வளவபுரி என்றும் அழைக்கப்பட்டது. அருணகிரி பெருமானும் வளவாபுரிவாழ் மயில் வாகன பெருமாளே என்று இப்பெயரினை கொண்டே திருப்புகழில் போற்றியுள்ளார். 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் கல்வெட்டுகள் ஆண்ட அரசர்களின் அலுவலகத்தில் முஸ்லிம்கள் பணியமர்த்தப்பட்டதை குறிப்பிடுகின்றன. முஸ்லிம்களால் கோயிலுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன என்பதையும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர்.
மீனாட்சி அம்மன் சன்னதி 1937ஆம் ஆண்டில் ஒரு பக்தரால் கட்டப்பட்டுள்ளது. கந்தசுவாமி திருக்கோயில் இயற்கை எழில் சூழ்ந்த செய்யூர் கிராமத்தின் மையப் பகுதியில் அமைந்துள்ளது. இங்குள்ள கோயிலின் நுழைவாயிலுக்கு கோபுரம் கிடையாது. இந்த கோயில் தெற்கு நோக்கியும் அதன் மூலஸ்தானம் கிழக்கு நோக்கியும் உள்ளது. 2 பிரகாரங்களை கொண்ட இக்கோயிலில் கிழக்கு பகுதியில் மற்றொரு நுழைவாயில் உள்ளது. கருவறை அர்த்த மண்டபம், மகா மண்டபம் மற்றும் முன் மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கர்ப்ப கிரகத்தில் மூலவர் கந்தசுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றனர். இருபுறமும் சுவீரன் சுஜனன் துவாரபாலகர்களாக நிற்கிறார்கள். கோயிலின் பிரதான வாயிலில் நுழைந்ததும் வெளிப்பிரகாரம் காணப்படுகிறது. இந்த வெளிப்பிரகாரத்தில் இருந்து முன் மண்டபத்தில் நுழைந்ததும் இடப்புறத்தில் ஸ்ரீ சோமநாதர் மீனாட்சியம்மை சன்னதியும் அதன் அருகில் பள்ளியறை இருப்பதையும் காணலாம். இச்சன்னதியின் முன் நந்திதேவரும் இருபுறமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் காட்சியளிக்கின்றனர். ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் இந்த இடத்துல இருப்பாங்க. உள்ளே சிவபெருமான் மீனாட்சியம்மை, வெளியில் சிவன் பிரம்மா விஷ்ணு 2 பேருமே இருப்பாங்க. தெற்கு வாயில் மூலமாக உட்பிரகாரத்தை அடைந்து முருகனை தரிசிக்கலாம். மூலஸ்தானத்தை நோக்கியவாறு வெளிப்பிரகாரத்தில் பலிபீடமும் மயில் வாகனம் மற்றும் துவஜஸ்தம்பம் ஆகியவற்றை காணலாம். துவஜ ஸ்தம்பத்திற்கு பின்னால் ஒரு உயரமான கல்தீப ஸ்தம்பமும் உள்ளது. கார்த்திகை தீப திருவிழாவின் போது 3 நாட்கள் இந்த தீப ஸ்தம்பத்தில் தீபம் ஏற்றப்படுகிறது. கிழக்கு வாயிலின் மூலமும் நாம் உட்பிரகாரத்தையும் தீபாராதனை மண்டபத்தையும் அடையலாம். கருவறை வெளிப்புறத்தில் இருபுறங்களிலும் முறையே துவார கணபதியும் துவாரலட்சுமியும் காட்சி தருகின்றனர். கந்தசுவாமிக்கு முன்னால் 5 அடி உயர கல்லாலான வேல் அமைந்துள்ளது. நிருத்திய ஸ்கந்த, பிரம்மா, சாஸ்தா, சிவகுருநாதர், பாலஸ்கந்தா மற்றும் புலிந்தர் ஆகிய கோஷ்ட மூர்த்திகள் கருவறையை சுற்றி அமைந்துள்ளன. மேலும் சிவஸ்தலங்களில் காணப்படும் சண்டிகேஸ்வரரும் பைரவரும் இம்முருகன் ஆலயத்தில் அவரவருக்கு உரிய இடத்தில் அமர்ந்திருக்கின்றனர். இங்கிருக்கும் சூரியன் மகா சூரியன் என்று அழைக்கப்படுகிறார். தெற்கு நோக்கிய கோபுர வாசல் வழியாக தீபாராதனை மண்டபத்திற்குள் பிரவேசிப்போருக்கு தரிசனம் தர ஆறுமுக சுவாமியும் அமர்ந்துள்ளார். வெளிப்பிரகாரத்தில் பிரதட்சிணமாக வரும்போது முதலில் விநாயகர் சன்னதியும் மூலஸ்தானத்திற்கு வடக்கே நந்தவனமும் காணப்படுகின்றன. துவஜஸ்தம்பத்தின் வடக்கு பகுதியில் மயில் மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தில் தெற்கு நோக்கிய வள்ளி மற்றும் தேவசேனா சன்னதிகள் தனித்தனியாக உள்ளன. இருவரும் அந்தந்த சன்னதிகளில் நின்ற கோலத்தில் காணப்படுகின்றனர். மயில் மண்டபத்தின் முன் சர்வ வாத்திய மண்டபமும் அமைந்துள்ளது. 1947ஆம் ஆண்டு வரை இம்மண்டபத்தில் திருவிழாக்களின் போது சகலவிதமான வாத்திய கருவிகளும் இசைக்கப்பட்டதுடன் நடன நிகழ்ச்சிகளும் நடந்துள்ளன. துவஜஸ்தம்பத்திற்கு பின்னால் நவகிரகங்களுக்கு என தனி சன்னதியும் உள்ளது. இப்புண்ணிய தலத்தில் அருணகிரிநாதருக்கு சிலையும் அவர் பாடிய பதிகங்களின் கல்வெட்டும் காணப்படுகின்றன. இக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தை சுற்றி அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒன்றாக மொத்தம் 27 பூதகண வேதாளங்கள் அமைந்திருப்பது ஒரு இன்றியமையாத தனிச்சிறப்பாகும். இந்த வேதாளங்கள் அனைத்தும் பைரவரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஸ்தல தீர்த்தம் செட்டிக்குளம். இது கோயிலின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் இருந்து எடுக்கப்படும் தண்ணீர்தான் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுகிறது. ஸ்தல விருட்சங்கள் வன்னி மரம் மற்றும் கருங்காலி மரம். ஸ்தல சிறப்பு. சிவஸ்தலங்களில் கருவறை சுற்றுச்சுவரில் கோஷ்ட தெய்வங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர் அப்படின்னா விஷ்ணு பகவான், பிரம்மா, துர்க்கையை தான் காண முடியும். ஆனால் இந்த கோயிலில் இந்த தெய்வங்களுக்கு பதிலாக முருகப்பெருமானின் 5 வெவ்வேறு வடிவங்கள் உள்ளன.
விநாயகப் பெருமானுக்கு பதிலாக நிருத்த ஸ்கந்தன் அதாவது நடன முருகன் இருக்கிறார். தட்சிணாமூர்த்திக்கு பதிலாக சிவகுருநாதர் சிவத்தை கற்பிப்பவர் இருக்கிறார். லிங்கோத்பவர் விஷ்ணு பதிலாக பாலஸ்கந்தா குழந்தை சண்முகர் இருக்கிறார். பிரம்மாவுக்கு பதிலாக பிரம்மசாஸ்தா பிரம்மாவிலிருந்து உருவாக்கப்பட்டவர் அங்கே இருக்கிறார். மற்றும் துர்கைக்கு பதிலாக புலிந்தர் அதாவது வேடர் உருவில் இருக்கும் முருகன் இடம்பெற்றுள்ளார். இங்கிருக்கும் சூரியனும் முருகனின் அம்சமாகவே கருதப்பட்டு குகா சூரியன் என்று அழைக்கப்படுகிறார். கோயிலினுள் இடதுபுறத்தில் பிரதான கணபதியை தரிசிக்கலாம். பொதுவாக கணபதியின் மேற்கரத்தில் பாசம் அங்குசம் போன்ற ஆயுதங்கள் காணப்படும். ஆனால் இங்கு இடது மேற்கரத்தில் ஜபமாலையுடன் அவர் வீற்றிருக்கிறார். கணபதி சந்நிதிக்குள் ஒரு சிறிய அறை உள்ளது. முற்காலத்தில் சித்தர் ஒருவர் அந்த அறையில் மரகதலிங்கத்தை வைத்து முறையாக வழிபட்டதாகவும் அந்த மரகதலிங்கம் இருந்த இடத்தில் தற்போது ஒரு அணையா விளக்கு ஏற்றப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. இந்த விளக்கை வெளிப்புறத்திலிருந்து ஒரு சிறிய துளை வழியாக காண முடிகிறது. வேண்டுதல் நிறைவேற வேதாள பூஜை. இக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தை சுற்றி அமைந்துள்ள 27 வேதாளங்களும் அதாவது பூதகணங்கள் 27 நட்சத்திரங்களுக்குரியவையாகும். இந்த வேதாளங்கள் அனைத்தும் பைரவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பவை. அதனால் பைரவருக்கு உரிய தேய்பிறை அஷ்டமியின் போது பக்தர்கள் தங்கள் நட்சத்திரத்தை அதாவது அவங்க பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்தை குறிக்கும் வேதாளத்தை வணங்குகிறார்கள். செவ்வரளி மலர்களால் வேதாளத்திற்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்படுகிறது. இறுதியாக பைரவருக்கு 8 விதமான மலர்களால் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது. பைரவர் வேதாளத்தின் அதிபதியாக கருதப்படுவதால் இந்த நாள் பைரவர் வழிபாட்டிற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்நாளில் பைரவர் மற்றும் வேதாளங்களை வழிபட்டால் பைரவர் முருகப்பெருமானுக்கு தங்கள் விருப்பங்களை தெரிவிப்பார் என்றும் முருகப்பெருமானும் தம் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இப்பூஜை மூலம் பயனடைந்தோர் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியிலும் பல மக்கள் இக்கோயிலை நாடி வருவதே இதற்கு ஒரு நல்ல சான்றாகும். இக்கோயிலில் வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, சூரசம்மாரம், கார்த்திகை தீபம், கார்த்திகை பைரவ அஷ்டமி, தைப்பூசம், பங்குனி உத்திர திருக்கல்யாணம் ஆகியவை சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகின்றன. தேய்பிறை அஷ்டமி அன்று மாலை வேதாள பூஜை விநாயக சங்கல்பத்துடன் தொடங்குகிறது. பிறகு 5 மணிக்கு ஒவ்வொரு நட்சத்திர வேதாளத்திற்கும் செவ்வரளி பூக்களால் பூஜையும், மாலை 7 மணிக்கு மூலவர் அபிஷேகமும், இரவு 8 மணிக்கு பைரவருக்கு அஷ்ட புஷ்பார்ச்சனையும் நடைபெறுகின்றது. செய்யூர் கந்தசாமியை மனமுருக வேண்டினால் நோய் நொடிகளிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடுதல், திருமணம், குழந்தை பேறு, மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்பதே பக்தர்களின் நம்பிக்கை. மற்றும் ஒரு பிரார்த்தனை சிறப்பு என்னவென்றால் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த பரிகார ஸ்தலமாக இது விளங்குகிறது. தங்களது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற பக்தர்கள் இங்குள்ள முருகனை மனதார பிரார்த்தித்து செல்கின்றனர். வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் இங்குள்ள முருகனுக்கு பாலபிஷேகம் செய்தும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். இந்த கோயில் பார்த்திங்கன்னா தினசரி காலை 6 மணி முதல் மதியம் 12:30 வரை திறந்திருக்கும். மதியம் ஈவினிங் பார்த்திங்கன்னா 4 மணி முதல் இரவு 8 மணி வரை கோயில் திறந்திருக்கும். திருவிழா டைமில் டைம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கூட வச்சுருப்பாங்க. இந்த கோயிலுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் இருக்கு இல்லைங்களா, மேல்மருவத்தூருக்கு அடுத்து செய்யூர் கந்தசாமி கோயில் வரும். வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 135 கிலோமீட்டர் வரும். குடியாத்துலேருந்து 165 கிலோமீட்ரு. இந்த மதுராந்தகம் ஊருக்குங்க அங்கேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது. இந்த செய்யூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்குது.
மதுராந்தகத்திலிருந்து நேரடியாக செய்யூருக்கு பேருந்துகள் உள்ளன. சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மாமல்லபுரம், கல்பாக்கம், கூவத்தூரை தாண்டி எல்லையம்மன் கோயில் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிக் கொண்டால் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் செய்யூரை அடையலாம். அதாவது ஷேர் ஆட்டோ வசதி அங்கேருந்து இருக்குது. நம்ம ஷேர் ஆட்டோலையும் போய்க்கலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த செய்யூர் கந்தசாமி கோயிலில் அப்பர் சன்மார்க்க உழவாரப்பணி அறக்கட்டளை சார்பாக உழவாரப்பணி செஞ்சோம். நாங்கள் உழவாரப்பணி செஞ்ச அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மார்னிங் நாங்கள் ஊர்லேருந்து கிளம்புனதுலேருந்தே மழை தான். சரி போய் ரீச் ஆகிட்டு மழையிலே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் செஞ்சோம். மழையிலே நனைஞ்சிட்டு தான் உழவாரப்பணி செஞ்சோம். கிட்டத்தட்ட 60 அடியார்கள் வந்திருந்தோம். அதே மாதிரி இந்த கோயில் நிர்வாகத்தை ஐயர்லேருந்து அங்கே சதீஷ் ஐயா, அந்த டீமு, அவருடைய ஓனர் எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களும் மலையில் கூட இருந்து எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. காலை உணவும் கொடுத்தாங்க, மதிய உணவுக்கும் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இதேபோல் ஒவ்வொரு கோயிலும் உழவாரப்பணி செய்யுங்க, இறைவன் அருள் பெறுங்க. கோயிலை சுத்தமாக வச்சுங்க. ஆலய தூய்மை ஆண்டவன் சேவை. உழவாரம் செய்வோம், ஊழ்வினை அறுப்போம். நம்ம பல கர்மாக்களை வந்து நம்ம சுமந்து வந்திருக்கோம். அந்த கர்மாக்களெல்லாம் போக்குறதுக்கு ஒரு ஈஸியான வழி, எளிமையான வழி, எல்லாராலும் செய்யக்கூடிய இந்த வழி பார்த்திங்கன்னா நம்ம திருநாவுக்கரசர் ஐயா அவர்கள் மூலமாக இந்த உழவாரப்பணி அவர் ஆரம்பித்து வச்சார். அந்த வழியில் நம்ம இப்போ சென்று கொண்டு இருக்கிறோம். நீங்களும் உங்கள் ஊரில் இருக்கிற கோயில் உழவாரப்பணி செய்யுங்க. நிறைய பாழடைஞ்ச கோயிலெலாம் பராமரிப்பு இல்லாமல் எண்ணெய் கூட ஏற்ற முடியாத அளவுக்கு கோயிலெலாம் நிறைய இருக்குது. அது அந்தந்த ஏரியாவில் அவங்கவுங்க ஒரு குழுவாக சேர்ந்து கோயிலெலாம் சீரமைச்சு விளக்கேற்றி வழிபட்டுவாங்க. அந்த கோயில் இருக்கக்கூடிய சக்தி, அந்த ரேடியேஷன் அந்த ஏரியாவை வந்து உங்களுக்கு காத்து நிற்கும். பல 3 தலைமுறைக்கு மேலே கோயில் வழிபாடெல்லாம் நம்ம சரியாக பண்ணாமல், கோயில் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே வச்சிட்ருக்கோம். அந்த நிலைமையை மாற்றி நீங்களும் கோயிலுக்கு வாங்க. வரும்போது உங்களுடைய குழந்தைகளை இப்போ இருந்தே, சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு வர பழக்கத்தை கொண்டு வாங்க. அப்போது தான் அவங்களுக்கு வந்து நம்ம முன்னோர்களினுடைய வழிபாட்டு முறையும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோயிலுக்கு கொண்டு வர பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா பசங்களுக்கு இந்த தலைமுறையும் வந்து கோயிலுக்கு போக முடியாத மாதிரி ஆகிடும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறும். தீய பழக்கங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அனைவரும் உழவாரப்பணி செய்வோம், கோயிலை சுத்தமாக வச்சுப்போம். கோயிலுக்கு தினமும் வர பழக்கத்தை கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் கோயிலுக்கு வாங்க, பசங்களோட வாங்க. அதே போல் இங்கே வந்த அனைத்து உழவாரப்பணி அடியார்களுக்கும் நன்றி. மழையும் பார்க்காம இவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உழவாரப்பணி செஞ்சாங்க. பட் என்னென்னா அவ்வளோ மழையில் எல்லோரும் நனைஞ்சி அந்த பனி செஞ்சும் யாருக்கும் எதுவும் ஆகலை. ஈவன் சளி கோல்டு கூட ஆகலை. அதுதான் பெரிய பாக்கியம், சிறப்பு. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. நிறைய பேருக்கு இந்த கோயிலை பற்றி தெரியவே தெரியாது. எங்களுக்குமே ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது. ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு பூதகணங்கள் இருக்குது. ஒவ்வொரு பூதகணங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. நீங்கள் அப்படியே வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திர பக்கத்துலேயும் விளக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றலாம். அப்படி ஃபேமிலியோடு வர்றது தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலியில் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாள் தனித்தனியாக நம்ம வர முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கி வாங்க. அன்றைக்கி வந்து எல்லா வேதாளங்களுக்கும் பைரவர், வேதாளங்களை கண்ட்ரோல் பண்ணுறவர் பைரவர்.
ஸோ தேய்பிறை அஷ்டமிக்கு வந்தீங்கன்னா எல்லா பூதகணங்களுக்கும் பூஜை நடக்கும், பைரவருக்கு பூஜை நடக்கும். உங்கள் வேண்டுதலை அங்கே வச்சுட்டு போங்க, கண்டிப்பாக நிறைவேறும். அனைவருக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.